ஸோ இந்த வீடியோவோட கண்டென்ட் வந்து என்ன அப்படின்னா கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பேஸ்ட் ஆன் திஸ் மேனிப்புலேட்டிவ் பிஹேவியரான blame shifting. ஸோ டு ஸ்டார்ட் வித் ஃபஸ்ட் கொஷின் வந்து வாட் இஸ் blame shifting? blame shiftingோட டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் அ மேனிப்புலேட்டிவ் டாக்டிக் வேர் சம்ஒன் அவாய்ட்ஸ் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தேர் ஆக்ஷன் பை ஷிஃப்டிங் த ஃபோக்கஸ் ஃப்ரம் தெம்செல்ஸ். தாங்கிட்ட இருக்கிற ஒரு ஃபோக்கஸை வந்து இன்னொருத்தவங்க மேலேயோ இன்னொரு விஷயத்து மேலேயோ டார்கெட் பண்ணி தள்ளி விட்டுட்டு அவங்க அதில் இருந்து விலகிக்கிறது. பேசிக்கலி வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு பயப்படுறவங்க செய்கிற விஷயந்தான் இந்த blame shifting. ஓகே, ஸோ இப்போ வந்து ரெண்டாவது கொஷின் வந்து why do people engage in blame shifting? எதனால ஒருத்தர் வந்து blame shift பண்ணுறாங்க? அவங்க வந்து தன்னோட ஐடென்டிட்டிக்கோ தன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கோ செல்ஃப் எஸ்டீமுக்கோ பாதிப்பு வந்துடுமோ, நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னா நம்ம குறைஞ்சிட்டோமோ அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கிறதுனால தான் இந்த blame shiftingங்கிறது வந்து இனிஷியலாக ஆரம்பிக்குது. இது இல்லாமல் வந்து இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்செக்யூரிட்டி ஆஃப் பீயிங் ராங். நான் வந்து தப்பே செய்ய மாட்டேன், நான் வந்து ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட், நீ எப்படி என்ன நான் தப்பு செஞ்சேன்னு சொல்ல போச்சு, நான் தப்பு செஞ்சுருக்கேன் அப்படின்னா அதுக்கு நான் காரணமாக இருக்க முடியாது, வேறு ஏதாவது ஒரு ரீசன் தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு blame shift பண்ணுறது. ஸோ இந்த உலகத்தில் யாருமே வந்து தப்பே செய்யாமல் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. ஸோ யாராவது நம்ம ப்ளேம் பண்ணுறாங்கன்றப்போ வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒத்துக்கிறதுக்கான மனப்பான்மை இருக்கணும். ஓகே, தட் வாஸ் ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங். ஸோ இப்போ வந்து மூணாவது கொஷின் வந்து ஹவு கேன் ஐ ரெகக்னைஸ் இஃப் சம்ஒன் இஸ் blame shifting? ஒருத்தர் blame shift பண்ணுறாங்க அப்படிங்கிற இன்டென்ட் மோட்டிவை நான் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, உங்களோட டீம் மெம்பர்ஸ், கொலீக்ஸாக யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு ஃப்ளா நம்ம கண்டுபிடிக்கிறப்போ அந்த ஃப்ளா அவங்களால க்ரியேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அது அவங்களுக்கும் தெரிஞ்சு இல்லை இது மிஸ்டேக் ஆனதுக்கு இதுதான் காரணம், இது மிஸ்டேக் ஆனதுக்கு அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூவை வந்து டீவியேட் பண்ண ட்ரை பண்ணுறவங்க. ஸோ இப்போ இப்படி ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க blame shift பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். இன்னொன்று வந்து கான்ஸ்டண்ட்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தவங்க திடீர்னு ஒரு லோ பர்ஃபார்மன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அவங்க அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து தான் செல்ஃப் எஸ்டீமுக்கு ஏதோ பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து அப்படியே தள்ளி விட்டுருவோம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட கேள்வி. வாட் இம்பேக்ட் டஸ் blame shifting ஹேவ் ஆன் ரிலேஷன்ஷிப்ஸ்? எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை வந்து blame shifting உருவாக்குது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு நடுவில்? ஸோ இப்போது blame shifting வந்து எப்படிப்பட்ட ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டை வந்து பிரேக் பண்ணிடும். இவன் வந்து ஏதாவது தப்பு பண்ணாலும் இவன்கிட்ட ஏதாச்சும் சொன்னால் அவன் அதை எப்படினாலும் யார் மேலேயாவது திருப்பி விட்டுருவான், இல்லை ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லிட்டு உட்காந்துருப்பான். அவனுக்கு வந்து தான் தப்பு செஞ்சதை ஒத்துக்கிறதுக்கான மனப்பான்மையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்துடும். இப்போ நம்ம வந்து blame shift பண்ணுறவங்க எதுக்காக பண்ணுறாங்க? தான் செல்ஃப் எஸ்டீம் குறையக்கூடாதுன்றதுக்காக பண்ணுறாங்க. blame shift பண்ணிக்கிட்டே இருந்தால் அட் த எண்ட் ஆஃப் த டே செல்ஃப் எஸ்டீம் குறைய தான் போகுது. ஸோ அதுக்கு த பெஸ்ட் வே டு ஹேண்டில் திஸ் இஸ் அக்செப்ட் பண்ணிட்டு போங்களேன். இப்போ நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால அதை அக்செப்ட் பண்ணுறது வந்து தப்பான விஷயமே கிடையாது. இப்போ வந்து இது ஒரு டைலாக் இருக்குல்ல, மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் வந்து மனுஷன், மன்னிக்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் அப்படின்ட்டு. இப்போ இங்கே வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கான மொதபடி வர்றதுக்கு நீ என்ன பண்ணணும்? நீ தப்பு பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு அதை அக்செப்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் உன்னோட பேசிக் திங்ஸே செட் ரைட் ஆகுதுல்ல. ரைட், ஓகே. ஸோ இப்போது இந்த மாதிரி தாக்கத்தெல்லாம் நான் வந்து அவாய்ட் பண்ணுறது எப்படி? ஹவு கேன் ஐ அட்ரஸ் blame shifting இன் அ கன்ஸ்ட்ரக்டிவ் வே? த ஈஸியஸ்ட் அண்ட் த சிம்பிளஸ்ட் வே இஸ் வந்து ஒரு காம் அண்ட் கம்போஸ்டான ஒரு கம்யூனிகேஷன். ஃபஸ்ட்டு உட்காந்து நிதானமாக இங்கே பாரு, நான் உன்னை குறை சொல்லலை, இதுதான் நடந்துச்சு, இப்படி ஒரு மிஸ்டேக் ஆகிருக்கு, அதை நம்ம சேர்ந்து கரெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறது.
இப்போது இவ்வளோ செஞ்சுமே நம்ம வந்து இந்த ப்ளேம் எடுக்கிற இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி செட் பண்ணிடணும். அதாவது உனக்கு அவ்வளோதான் லிமிட்டு, உனக்கு நான் இவ்வளோ தான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன், உனக்கு இவ்வளோ தான் நான் ஸ்பேஸ் கொடுக்குறேன் என் லைஃப்பில். ஸோ நம்ம நிறைய ஸ்பேஸ் கொடுக்கும் போது தான் அவன் நம்மகிட்ட ரொம்ப லீனியண்ட்டாக இருக்கான், எதனால் அவனுக்கு தள்ளி விட்டுறலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டி வரும். ஸோ இந்த பவுண்ட்ரிஸை செட் ரைட் பண்ணிவிட்டு காம் அண்ட் கம்போஸ்ட் கம்யூனிகேஷன் இருந்துச்சுனாவே இந்த ப்ளேம் ஷிஃப்டர்ஸ்லேருந்து ஈஸியாகவே நம்ம தப்பிச்சிடலாம். ஸோ சூப்பர். ஸோ இந்த வீடியோக்கான அஜெண்டா வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேங்க்யூ.